ஏன்னா கீர்த்தி சுரேஷ்க்கு கல்யாணமா அப்படின்னா எல்லாருமே ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. எஸ், இப்போ நிறைய சேனல்ஸ்ல பைல்வான் ரங்கநாதன் இருக்காருல்ல, அவர் இன்டர்வியூஸ் கொடுத்துட்டு இருக்காரு. அந்த இன்டர்வியூல அவர் தெளிவா சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி வந்து கீர்த்தி சுரேஷ் 32 வயசு ஆகுது அவங்களுக்கு. அவங்க 13 வருஷமா பயங்கரமா உருக்கி உருக்கி காதலிச்ச ஒரு நபர் ஆண்டல் அப்படின்ற இந்த நபர் தான். இவர் துபாயில ஒரு பெரிய தொழிலதிபரா, இவர் பெரிய ஆளு அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. அதனால இவங்க 2 பேருக்கும் நடுவில் ஒரு பெரிய ரிலேஷன்ஷிப்பும் இருந்துச்சு. ஸோ நாளடைவில் வந்து இவங்களுக்கு எதுவும் பிளவு வரக்கூடாது அப்படின்றதுனால இவங்க கல்யாண ஏற்பாடுலாம் பண்ணியிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அவரு வந்து டோட்டலா வந்து கிறிஸ்டியன் அப்படின்றதுனால இவங்களுக்கு அவங்க மரப்படி அவங்க மதப்படி கோவால கல்யாணம் ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன் இவ்வளவு அவசர அவசரமா யாருக்குமே சொல்லாம அப்படின்னு நம்ம தரப்புல இருந்து ஒரு கேள்வி கேட்கும் போது அவங்க சொல்ற ஒரு கன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, மியூசிக் டைரக்டர் அனிருத் இருக்காருல்ல, அவருக்கும் கீர்த்திக்கும் நடுவில் தான் ஒரு பெரிய ஏதோ போயிட்டு இருக்குப்பா ஒரு ட்ராக் அப்படின்னு மாதிரிலாம் சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு சும்மா அப்படின்றத நான் ஆஃப் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த முடிவை அவங்க எடுத்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரியும் எல்லாராலையும் கணிக்கப்பட்டிருக்கான். ஸோ கீர்த்தி சுரேஷ்க்கு கல்யாணம் அப்படின்றது தான் உண்மையான விஷயம். பட் அவங்களுக்கு எப்படி நடக்குது, மதம் மாறுறாங்களா அப்படின்றதுலாம் எல்லாருமே வந்துட்டு ஒரு காசிப்பா பேசுற விஷயம் தான். பட் கிளீனா தெரிஞ்சிச்சுன்னா திரும்ப நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு அப்டேட் பண்றேன். பாய்.